27. அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தை நாம் தியானித்துக் Verse கொண்டிருக்கிறோம். number 16 onwards. 16வது வசனம் முதல். They could have avoided this storm. இந்த புயலை அவர்களால் தடுத்து இருக்க முடியும். Provided they listened to Paul. அவர் பவுலுக்கு அவர்கள் செவி சாய்த்திருக்க வேண்டும். Because Paul was always connected to his God. தேவனோடு கூட ஒரு உறவோடு இருந்தார். Connected to the God who planned this journey. தன்னுடைய பயணத்தை திட்டமிட்ட தேவனோடு அவர் உறவு Connected to கொண்டிருந்தார். God who was his guide. அவருக்கு ஆறுதல் படுத்துகிற வழி நடத்துகிற ஒரு தேவனோடு உறவோடு Connected to இருந்தார். God who will make a way. வழியை உண்டு பண்ணுகிற தேவனோடு கூட உறவு So they கொண்டிருந்தார். failed to listen to Paul's advice. ஆனால் பவுலின் ஆலோசனை அவர்கள் ஏற்கவில்லை. Paul said, let us stay here. பவுல் சொன்னார் நாம் இங்கே தங்கி It is விடலாம். not safe for us to travel now. இந்த நேரத்தில் பயணம் செல்வது சரியான காரியம் Winter அல்ல. is approaching. இங்கே குளிர்காலம் வந்து But these கொண்டிருக்கிறது. people, they did not listen to Paul's advice. ஆனால் இந்த மக்கள் பவுலுக்கு செவி They சாய்க்கவில்லை. simply rejected, ignored Paul's advice. பவுலுடைய ஆலோசனையை நிராகரித்தார்கள். Now they are facing this huge storm. இந்த பெரிய புயலை And எதிர்கொண்டிருக்கிறார். now இப்பொழுது Paul is again encouraging them. பவுல் மீண்டுமாக Paul is உற்சாகப்படுத்துகிறார். again there with them. பவுல் மீண்டுமாக அவர்களோடு கூட இருக்கிறார். Encouraging them. இப்படியாக உற்சாகப்படுத்தி Motivating them. உற்சாகப்படுத்தி So கொண்டிருக்கிறார். we meditated few points. சில காரியங்களை நாம் பார்த்தோம். Last week I said, கடந்த வாரம் நான் சொன்னேன், when storm strikes you and I, புயல் நம்மளை அடிக்கும் பொழுது we should not focus our attention on the storm. அந்த புயலை நோக்கி நம் கவனம் We இருக்கக்கூடாது. should focus நாம் எதை கவனிக்க on வேண்டும்? the solutions. அதில் தீர்வுக்கான பதிலை நாம் We பார்க்க should fix வேண்டும். our eyes on Jesus who planned our journey. நம்முடைய வாழ்க்கை பயணத்தை திட்டமிட்ட இயேசுவை நோக்கி நம் கவனம் இருக்க வேண்டும். Focusing on the option, என்ன வழிகள் என்பதில் கவனம் இருக்க not on வேண்டும். the origin. அங்கே எங்கே இருந்து வந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். Don't focus too much on the storm. புயலை நாம் மிகவும் கவனம் செலுத்த Too வேண்டும். much on this virus. இந்த வைரஸ் மேலாக கவனம் செலுத்த That will வேண்டாம். drain your brain. உங்களுடைய மூளையை சிதைத்து And விடும். Jesus prayed இயேசு இப்படியாக this ஜெபிக்கிறார். prayer இந்த எளிமையான ஜெபத்தை before ஜெபிக்கிறார். Jesus ascended to heaven. இயேசு பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பதாக Jesus said, you will have tribulations. உங்களுக்கு பாடுகள் உண்டு என்று He said, சொன்னார். storms will strike you anytime. புயல்கள் எப்பொழுதும் வரலாம் என்று But சொன்னார். do not lose heart. ஆனால் இருதயம் கலங்காமல் Never இருப்பீர்கள். give up. எப்பொழுதும் கைவிடாமல் Be of good இருப்பீர்கள். cheer. நான் உற்சாகத்தோடு I இருங்கள். have overcome the world. நான் அதை ஜெயம் கொண்டேன் என்று You will சொல்லினார். sail through. நீங்கள் பயணித்து I செல்வீர்கள் am என்று going to be சொல்லினார். with you. உங்களோடு கூட நான் இருக்க And போகிறேன். when these people faced this huge storm, பெரிய புயலை இந்த மக்கள் அங்கே கவனித்த what பொழுது did they do? அவர்கள் என்ன They செய்தார்கள்? came together. அவர்கள் ஒன்றாக கூடி They all வந்தார்கள். came together. அவர்கள் ஒன்றாக கூடி They were வந்தார்கள். not divided. அவர்கள் பிரிந்திருக்கவில்லை. Nothing divided them. எதுவும் அவர்களை பிரிக்கவில்லை. They came together. ஒன்றாக கூடி வந்தார்கள். Together using all their strength. எல்லா பலத்தோடும் ஒன்றாக கூடி They did வந்தார்கள். something, they acted on this situation. இந்த சூழ்நிலைக்காக ஒன்றாக கூடி வந்து ஜெபித்தார்கள். Jesus knew that we will face storms. இயேசுவுக்கு தெரியும் நாம் வாழ்க்கையில் புயலை சந்திப்போம். That is the reason Jesus prayed this prayer. அந்த காரணத்தினால் இயேசு இப்படியாக You can ஜெபித்திருக்கிறார். read that in John chapter number 17. யோவான் 17வது அதிகாரத்தில் அந்த ஜெபத்தை Verse நீங்கள் number பார்க்கலாம். 20. 20வது வசனத்தில் My prayer is not for them alone. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறது I அல்லாமல் pray also for those who will believe in me through their message. இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களாக்கும் வேண்டிக் That கொள்கிறேன். all of them may be one, Father. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே. God wants us to be together. நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தேவன் During these விரும்புகிறார். tough times. இந்த கடுமையான சூழ்நிலையில், During these challenging times. சவாலான சூழ்நிலையில், During these terrible times. இந்த பயங்கரமான சூழ்நிலையில், When the world is facing this huge storm. இந்த பெரிய புயலை இந்த உலகம் எதிர்கொண்டிருக்கிற God பொழுது wants us தேவன் நாம் இப்படியாக செய்ய to be விரும்புகிறார். together. ஒன்றாக இருக்க To வேண்டும் be என்று together. சொன்னார். ஒன்றாக இருக்க Face வேண்டும். the storm together. ஒற்றுமையாக நாம் புயலை எதிர்கொள்ள Fight the வேண்டும். storm together. ஒற்றுமையாக போர் செய்ய He has வேண்டும். promised அவர் வாக்குத்தத்தம் when we செய்திருக்கிறார். come together ஒன்றாக கூடி வரும் to பொழுது face the storm, புயலை எதிர்கொள்ளும் He said பொழுது He will be with us. நம்மோடு கூட இருப்பார் என்று So, child சொல்லியிருக்கிறார். of God, தேவ பிள்ளைகளே, let's come together. நாம் ஒற்றுமையாக Let இருப்போம். nothing divide us. எதுவும் நம்மை பிரிக்க Let கூடாது. nothing divide us. எதுவும் நம்மை பிரிக்க Let's கூடாது. humble ourselves. நம்மை தாழ்த்திக் Let's கொள்வோம். come together. ஒன்றாக கூடி வருவோம். Today is Pentecost Sunday. இந்த நாள் பெந்தெகோஸ்தே ஞாயிறாக இருக்கிறது. Today is a festival for all the Pentecostal believers. இந்த நாள் பெந்தெகோஸ்தே கூட்டத்தினருக்கு ஒரு திருவிழாவாக இருக்கிறது. Pentecost Sunday. பெந்தெகோஸ்தே ஞாயிறு. Before
Jesus ascended, இயேசு பரத்திற்கு ஏறும் முன்னதாக Jesus promised இயேசு இப்படியாக that he will வாக்குத்தத்தம் send செய்தார். another comforter. இன்னொரு ஆறுதல் படுத்துகிறவரை அவர் வழி So wait அனுப்புவார். upon him. அவருக்காக நீங்கள் காத்திருக்க Never வேண்டும். go anywhere. எங்கும் செல்ல வேண்டாம். Wait upon him. நீங்க அவருக்காக I காத்திருக்க will send வேண்டும். another comforter. இன்னொரு ஆறுதல் நாயகனை நான் And அனுப்புவேன் he என்று will be with சொல்லினார். you உங்களோடு கூட அவர் to இருப்பார். guide you into all the truth. எல்லா சத்தியத்திற்கு நடுவாக உங்களை வழி நடத்தி Today is செல்வார். Pentecost Sunday. இந்த நாள் ஒரு பெந்தெகோஸ்தே The ஞாயிறாக day the இருக்கிறது. Holy Spirit came to dwell in you and I. நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் வரும்படியான ஞாயிறாக இது When இருந்தது. the believers were together விசுவாசிகள் ஒன்றாக இருந்த பொழுது at the upper room, அங்கே மேலே ஜெபித்துக் கொண்டிருந்த waiting for பொழுது the Holy Spirit to come, பரிசுத்த ஆவியானவர் வருகிறதற்காக The Holy காத்திருக்கும் Spirit பொழுது came, பரிசுத்த ஆவியானவர் fill வந்தார். them. அவர்களை They நிரப்பினார். spoke in tongues. இப்படியாக அந்நிய பாஷைகளிலே They were பேசினார்கள். filled. அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். Let us not stop there. அந்த இடத்தில் நிற்கவில்லை. It is not speaking in tongues alone. அந்நிய பாஷைகள் பேசுவது Never மாத்திரமல்ல, stop there. அந்த இடத்தில் நின்று It is not விடாதீர்கள். just being filled in the Spirit. ஆவியிலே நிரம்பி இருப்பது மாத்திரமல்ல, What happened later? மீண்டுமாக என்ன That நடந்தது matters. அதுவே காரணமாக After இருக்கிறது. the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் வந்த filled பொழுது them and they spoke in tongues. அவர்கள் அங்கே அந்நிய பாஷையில் பேசிய பொழுது You see, they were all together அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். fighting the storms. அந்த புயலை ஒற்றுமையாக Facing the மேற்கொண்டார்கள். giants. அவர்கள் பராக்கிரமசாலியை It is not just எதிர்கொண்டார்கள். speaking in tongues, brother. அது அந்நிய பாஷையில் பேசுவது It is being மாத்திரமல்ல, together. ஒற்றுமையாக When இருப்பது. you read Acts chapter number 2, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை நீங்கள் verse number வாசிக்கும் 42, 42வது they வசனத்தை were all பார்க்கும் பொழுது, together. அவர்கள் ஒன்றாக கூடி So God இருந்தார்கள். wants us to be together. நாம் இந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருக்க As வேண்டும். we celebrate as Pentecost Sunday, பெந்தெகோஸ்தே ஞாயிறை நாம் கொண்டாடும் let's பொழுது pray நாம் ஒன்றாக so that ஜெபிப்போம். God can bring us together. நம்மை தேவன் ஒற்றுமைப்படுத்த Bring வேண்டும். husband and wife, கணவனும் மனைவியும், bring parents and children, பெற்றோர்களையும் குழந்தைகளையும், bring every believer, எல்லா விசுவாசிகளையும், pastor and believers போதகர்களையும் விசுவாசிகளையும் together. ஒன்றாக இணைக்க Let வேண்டும். nothing divide us. எதுவும் நம்மை பிரிக்க Are கூடாது. you here? கவனிக்கிறீங்களா? They came together. அவர்கள் ஒன்றாக கூடி They faced வந்தார்கள். this mighty storm together. பெரிய பராக்கிரமசாலியை புயலை They எதிர்கொண்டனர். used all their strength. எல்லா பலனோடும் அவர்கள் போராடினார்கள். And today, இந்த நாளிலும் I want to share with you another point. மீண்டுமாக ஒரு காரியத்தை நாம் When பார்க்கலாம். you read verse number 18, Acts chapter number 27, verse number 18, அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 18வது வசனத்தை the வாசிக்கிறோம். storm was so fierce that the next day they threw some of the ship's cargo overboard. மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். This is the key. இதுவே குறிப்பான காரியமாக Amen. As we face this mighty storm or a giant, ஒரு பெரிய புயலை பராக்கிரமசாலியை நாம் எதிர்கொள்ளும் பொழுது we need to come together. நாம் ஒன்றாக கூடி வர We வேண்டும். need to join hands. ஒன்றாக கை கோர்த்து கொள்ள We need to வேண்டும். pray with one accord. ஒரு மனதோடு நாம் ஜெபிக்க வேண்டும். And then it goes on to say, இப்படியாக சொல்லுகிறார்கள். they threw some of the ship's cargo overboard. மூன்றாம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினால் The எடுத்து ship was shaking. அந்த கப்பல் அசைந்து The storm கொண்டிருந்தது. was so fierce. புயல் அங்கு மிகவும் பயங்கரமாக இருந்தது. They almost drowned. அவர்கள் அங்கே மூழ்கி போனார்கள். Now they came together. ஒன்றாக கூடி They வந்தார்கள். decided அவர்கள் இப்படியாக that they should தீர்மானித்தார்கள். throw everything எல்லாவற்றையும் கடலில் வீச and வேண்டும் make the என்று. ship light அவர்கள் கப்பலை இலகுவாக மாற்ற so that they வேண்டும் can என்று. sail through the storm. அந்த புயலுக்கு நடுவாக கடந்து செல்லலாம் என்று So before they could do that, அவர்கள் செய்வதற்கு முன்பதாக, before they could throw their things, அவர்கள் பொருட்களை கடலில் வீசுவதற்கு முன்பதாக they discarded their self. தங்கள் சுயத்தை அவர்கள் நிராகரித்தார்கள். Discard yourself உங்களுடைய சுயத்தை நீங்கள் நிராகரிக்க to வேண்டும். sail through the storms. இந்த புயலுக்கு நடுவாக பயணிப்பதற்காக Hallelujah. Turn to someone and say, discard yourself உங்கள் சுயத்தை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். to sail through the storm. இந்த புயலுக்கு நடுவாக பயணிக்க வேண்டும். Friend, this is the time இந்த நேரத்திலே to discard yourself உங்கள் சுயத்தை நீங்கள் எடுத்தெறிய வேண்டும். so that you can sail
through the storm. புயலுக்கு நடுவாக உங்களால் கடந்து செல்ல முடியும். Pentecostal Sunday, பெந்தேகோஸ்தே ஞாயிறு அன்று you may speak in tongues. நீங்கள் அந்நிய பாஷையில் பேசலாம். This may be a festival day. இது உங்களுக்கு திருவிழாவாக இருக்கலாம். Whatever it is, என்னவாக it is இருந்தாலும் not just speaking in tongues. அந்நிய பாஷையில் பேசுவது It is மாத்திரமல்ல, discarding yourself. உங்கள் சுயத்தை நீங்கள் எடுத்து எறிய வேண்டும். Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் comes into someone ஒரு நபர் மேலே who வந்தால் is willing to discard himself. தன்னுடைய சுயத்தை எரிக்கிறவனோடு மேலே Unless வருவார். you discard yourself, உங்கள் சுயத்தை நீங்கள் நிராகரிக்கவில்லை Holy Spirit என்றால் cannot take control of your life. பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஆளுகை செய்ய He முடியாது. cannot take control of your life's journey. உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஆளுகை செய்ய So முடியாது. discard yourself. உங்களுடைய சுயத்தை எடுத்து Through எறியுங்கள். everything. எல்லாவற்றையும் எடுத்து எறிய வேண்டும். Amen. Are you here? Amen. Through everything. எல்லாவற்றையும் எடுத்து எறிந்தார்கள். Listen. கவனியுங்கள், These people, இந்த மக்கள் they threw everything. எல்லாவற்றையும் கடலில் வீசினார்கள். Before that, அதற்கு முன்பதாக they realized அவர்கள் உணர்ந்தார்கள் the cause of this storm. அந்த அந்த புயலுக்கு காரணம் என்ன It was their self. அவர்கள் சுயமே அதற்கு காரணமாக இருந்தது. Arrogancy. அவர்கள் திமிர் பிடித்தவர்களாக Not இருந்தார்கள். willing to learn. எதையும் கற்றுக்கொள்ள Not விருப்பம் willing to இல்லாமல், listen. எதையும் கவனிக்க விருப்பம் Not இல்லாமல், willing to humble. தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்ள It was விரும்பாமல், their arrogancy. அவர்களுடைய திமிர் பிடிக்கிற காரியமாக They thought இருந்தது. they were experts. அவர்கள் வல்லுனர்கள் என்று நினைத்துக் They thought they கொண்டார்கள். are knowledgeable. எல்லோருக்கும் ஞானம் என்று They நினைத்துக் thought they are கொண்டிருந்தார்கள். experienced. அவர்கள் அனுபவசாலிகள் என்று They thought they நினைத்தார்கள். are strong enough. அவர்கள் பலனோடு இருக்கிறார்கள் They என்று thought they know நினைத்தார்கள். everything. எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று We have நினைத்தார்கள். seen many storms. அநேக புயல்களை நாங்கள் This is பார்த்திருக்கிறோம். nothing for us. எங்களுக்கு முன்பதாக இது எதுவும் இல்லை. That was their attitude. இப்படியாக அவர்கள் கண்ணோட்டத்தோடு Now இருந்தார்கள். that they have humbled themselves, இந்த நேரத்தில் அவர்கள் தாழ்த்தி கொண்டார்கள். before they could discard their things, அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து எறிவதற்கு they had to முன்பதாக discard their self. சுயத்தை அவர்கள் They நிராகரித்தார்கள். did that. அதை The செய்தார்கள். captain of the ship அந்த கப்பலின் மாலுமி, and the owner of the ship, அந்த கப்பலின் எஜமானனும், the other crew members, மற்ற பயணிகளும் கூட they had to discard their self. தங்களுடைய சுயத்தை நிராகரிக்க Now they were வேண்டியதாக all on இருந்தது. their knees. எல்லாம் முழங்கால் They படியிட்டார்கள், humbled themselves. தாழ்த்தி கொண்டார்கள். This is what we should do, child of God. இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் தேவ பிள்ளைகளே. It is because of our attitude, நம்முடைய கண்ணோட்டத்தோடு மனப்பான்மையினால் because இந்த of our காரியங்கள், selfish attitude, நம்முடைய சுயநலமான காரியங்கள், because of ourself. நம்முடைய சுயநலமான காரியங்கள், Marriages are crashing திருமண காரியங்கள் முறிந்து போகின்றன. because of self. சுயநல காரியத்தினால் Families are divided குடும்பங்கள் because பிரிந்திருக்கின்றன. of self. அந்த சுயநலமான Relationships காரியங்கள், are ruined. உறவுகள் முறிந்திருக்கின்றது. There is power struggle everywhere. ஒவ்வொரு இடத்திலும் ஒரு போராட்டம் Many இருக்கிறது. theories are going on, about this coronavirus. கரோனா வைரஸ் பற்றி அநேக ஆராய்ச்சிகள் சென்று It is, கொண்டிருக்கின்றன. because of power struggle. இங்கே ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. Superpowers are competing with each other. பெரிய வல்லுனர்கள் எல்லாம் சண்டை போட்டுக் Superpower கொண்டிருக்கிறார்கள். wants to take control. பெரிய வல்லுனர்கள் எல்லாம் அங்கே ஆளுகை செய்ய So they வேண்டும் want to என்று destroy நினைக்கிறார்கள். each other. ஒருவரை ஒருவர் கொன்று போட We வேண்டும் don't என்று know whether that நினைக்கிறார்கள். is true or not. அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. But we cannot deny ஆனால் அதை நம்மால் that மறுக்க there is a முடியாது. power struggle going on எல்லா இடத்திலும் ஒரு போராட்டம் among the இருக்கிறது. superpowers. பெரிய போராட்டம் நடந்து So கொண்டிருக்கிறது. power struggle everywhere. எல்லா இடத்திலும் அங்கே வல்லமையான Power போராட்டம். struggle in the family. குடும்பத்திலும் ஒரு போராட்டம் Power இருக்கிறது. struggle in the church. சபையிலும் ஒரு போராட்டம் Power இருக்கிறது. struggle in Christian organizations. இப்படியாக கிறிஸ்தவ நிறுவனத்திலும் கூட Power போராட்டம் struggle in இருக்கிறது. community. சமுதாயத்திலும் ஒரு போராட்டம் Power இருக்கிறது. struggle in nations. இங்க தேசத்திலும் போராட்டம் இருக்கிறது. Nations economic collapses தேசத்தின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது. because of that self attitude. சுயநல காரியத்தினால் வீழ்ச்சி They அடைந்தது. declare war. அவர்கள் இப்படியாக போர் Millions தொடுக்கின்றனர். die and perish. அநேக லட்சக்கணக்கான மக்கள் இறந்து It is கொண்டிருக்கிறார்கள். because of that self. இந்த சுயநல காரியத்தினால் இறந்து Are you கொண்டிருக்கிறார்கள். here? கவனிக்கிறீங்களா? People in the ship, இந்த கப்பலில இருந்த they மக்கள் threw everything. எல்லாவற்றையும் கடலில் வீசி எறிந்தார்கள். Before that, அதற்கு முன்பதாக they had to discard their self. சுயத்தை நிராகரித்தார்கள். Are you here? கவனிக்கிறீங்களா? Turn to somebody and say, இப்படியாக பார்த்து சொல்லுங்கள். discard yourself. உங்களுடைய சுயத்தை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். ஆமென். சுயத்தை தள்ளி போடலன்னு சொன்னா குடும்பம் நல்லா இருக்காது. சுயத்தை தள்ளி போடலன்னு சொன்னா சபை நல்லா இருக்காது. சுயத்தை தள்ளி போடல அப்படின்னு சொன்னா உறவு ஆரோக்கியமா இருக்காது.
சுயத்தை தள்ளி போடல அப்படின்னு சொன்னா ஸ்தாபனம் நல்லா இருக்காது. என்னே போட்டி, என்னே பொறாம, இந்த பவருக்காக, இந்த பதவிக்காக, இந்த அதிகாரத்துக்காக எத்தனை போட்டி. இதெல்லாம் இவ்வளவு கசப்பு வச்சுக்கிட்டு, இவ்வளவு போட்டி வச்சுக்கிட்டு, இவ்வளவு பொறாம வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பென்டிகாஸ்டல் சண்டே கொண்டாட முடியும்? பென்டிகாஸ்ட் சண்டே listen, கவனியுங்கள். if we fail to discard ourselves, நம்முடைய சுயத்தை எடுத்து எறியவில்லை என்றால் this self will carry all the hurts, எல்லா காயங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். this self will carry all the bitterness, எல்லா கசப்பான காரியங்களை நாம் all the எடுத்துக்கொள்கிறோம். betrayal, எல்லா அங்கே குத்துகிற காரியங்களை, backstabbings, அங்கே பின்னாடி குத்துகிற காரியங்கள், insults, இங்கே அவமானங்களை எடுத்துக்கொள்கிறோம். vengeance, அங்கே பழி வாங்குதலை carrying எடுத்துக்கொள்கிறோம். all these, எல்லா கசப்புகளையும் so கொண்டு much bitterness, இப்படியாக கசப்போடு வாழ்கிறார்கள். vengeance and hurts, பழி வாங்குதல் காயத்தோடு. because எதனால்? you have never discarded yourself. உங்களுடைய சுயத்தை நீங்கள் தள்ளிவிடவில்லை. We should die to ourselves. இப்படியாக நாம் சுயத்தை எடுத்தெறிய When you வேண்டும். discard yourself, இந்த சுயத்தை நீங்கள் தள்ளிவிடும் all பொழுது these bitterness, எல்லா கசப்புகளும், all these hurts, எல்லா காயங்களும், all this betrayal, எல்லா காட்டி கொடுக்கிற all these காரியங்களும், vengeance, எல்லா பழி வாங்குகிற will காரியங்களும் vanish, will go away. ஒரு நாள் அழிந்து போகும். These people, இந்த மக்கள் they had no choice வேறு வழியே இல்லை. but to discard ஆனால் சுயத்தை எங்கள் நிராகரிக்க everything வேண்டும். எல்லா that காரியங்களையும் was stopping them to sail through the storm. இந்த பயணத்திற்கு புயலுக்கு நடுவாக பயணிப்பதை எடுத்து போட வேண்டிய காரியமாக Empty இருந்தது. your mind உங்கள் மனதை நீங்கள் காலியாக to வைத்துக் smoothen கொள்ளுங்கள். your journey. உங்களுடைய பயணத்தை சமாதானமாக இருக்க வேண்டும் Turn to என்றால் somebody and say, empty your mind உங்கள் மனதை நீங்கள் காலியாக to வைத்துக் smoothen your கொள்ளுங்கள். journey. உங்களுடைய பயணத்தை நீங்கள் இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். Amen. Praise the Lord. If we carry everything, எல்லாவற்றையும் நாம் சுமந்து கொண்டு when இருக்கிறோம். the storm strikes, புயல் நம்மை அடிக்கும் பொழுது we will be left alone. நாம் தனிமையாக கைவிடப்படுவோம். Nobody would be there with us. நம்மோடு கூட யாரும் இருக்க Because மாட்டார்கள். when I live for self, நாம் சுயத்திற்காக வாழும் பொழுது who will be with me? என்னோடு கூட யார் இருக்க Who முடியும்? will come to my rescue? என்னை பாதுகாக்க யார் வர முடியும்? Child of God, தேவ பிள்ளைகளே, it is time இந்த நேரத்திலே for us to come together as a family, ஒற்றுமையாக நாம் குடும்பமாக வர வேண்டும். as a church. ஒரு சபையாக Let us not fight with each other. ஒருவருக்கொருவர் போட்டியிட்டு சண்டையிட Let வேண்டும். no language divide us. எந்த மொழியும் நம்மை பிரிக்க Let வேண்டாம். no caste divide us. எந்த ஜாதியும் நம்மை பிரிக்க வேண்டாம். Let nothing divide us. எதுவும் நம்மை பிரிக்க High வேண்டாம். or low, அங்கே தாழ்ந்த ஜாதியோ உயர்ந்த rich or ஜாதியோ, poor, அங்கே பணக்காரனோ let ஏழையோ, nothing divide us. எதுவும் நம்மை பிரிக்க It's வேண்டாம். time for us to come together. ஒன்றாக கூடி வருகிற நேரமாக Future, இருக்கிறது. it's not going to be easy. இந்த எதிர்காலம் நமக்கு சுலபமானது அல்ல. A journey is not going to be comfortable anymore. நம்முடைய பயணம் சௌகரியமாக இருக்க It will போவதில்லை. become tough. அது இப்படியாக இருளோடு கூட Every day it இருக்கும். will become tough and tougher. ஒவ்வொரு நாளும் கடினமான So சூழ்நிலைக்குள்ளாக you போகும். cannot do it alone. நீங்கள் தனிமையாக இருக்க முடியாது. Come with someone. யாரோடு கூட நீங்கள் Partner சேர்ந்து with செல்லுங்கள். someone. ஒருவரோடு கூட பங்காக Join with இருங்கள். your family. குடும்பத்தோட சேர்ந்து Come இருங்கள். together. ஒன்றாக கூடி வருவோம். Bible says in Ephesians வேதம் சொல்லுகிறது எபேசியர் chapter number 4 4வது அதிகாரம் verse number 31. 31வது வசனம். Let all bitterness and wrath and anger, clamor and slander be put away from you. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்கரலும் தூஷணம் மற்ற எந்த துர்க்க குணமும் Along with all hatred. உங்களை விட்டு நீங்க Be கடவுது. kind to one another. ஒருவருக்கொரு அன்போடு இருங்கள். Tender hearted. அங்கே இலகிய மனதோடு Forgiving இருங்கள். one another. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுங்கள். As God in Christ forgave you. கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல If anyone is in Jesus, இயேசுவுக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது everything எல்லா காரியமும் எல்லா has காரியமும் become new. அது புதிய காரியமாக Old மாறுகிறது. things பழைய காரியங்கள் are எல்லாம் no more. இது இனிமேல் இல்லை. Your self is no more. சுயநலம் இல்லை. You are a new creature. நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டிகராக Forgiving, இருக்கிறீர்கள். மன்னிக்கிறீர்கள். Accepting. ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். Amen. Helping each other. ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். Tender hearted. இலகிய மனதோடு இருங்கள். Being kind to one another. ஒருவருக்கொரு அன்போடு இருங்கள். Praise the Lord. Romans chapter 12 ரோமர் 12வது அதிகாரம் verse number 14. 14வது வசனம்.
Ask God to bless everyone who mistreats you. உங்களை காயப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்கும் வண்ணம் கர்த்தரிடம் Ask Him to கேட்டுக்கொள்ளுங்கள். bless them and not to curse them. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். When others are happy, ஆசீர்வதிக்க வேண்டியது அன்றி be happy சபியாதிருங்கள். with them. சந்தோஷப்படுகிறவர்களோடு And சந்தோஷப்படுங்கள். when they are sad, அழுகிறவர்களோடு be sad. அழுங்கள். Be friendly with everyone. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள். Don't be proud. மேட்டிமையான காரியங்களை And சிந்தியாமல் feel that you know more than others. தாழ்மையானவர்களுக்கு இலங்குங்கள். இந்த attitude போன பிரதர், எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் மாஸ்டர், நான் தான் எக்ஸ்பர்ட், நான் தான் ஸ்ட்ராங், நான் தான் அது இது, இந்த சுயம் போனால் ஒழிய உங்கூட யாருமே சேர மாட்டாங்க, எங்கூட யாருமே சேர மாட்டாங்க. எங்கூட எல்லாரும் சேரணும் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? என் சுயத்தை வெளியே தள்ளணும். மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஆர்டினரி பீப்புள். இங்க தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். This is what the word says. Make friends with ordinary people. ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். இது ரொம்ப முக்கியம். எல்லாரோடு ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். வெறும் இன்னாரோடு தான் நான் ஃப்ரெண்ட்ஸா இருப்பேன்னு சொல்லி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அடிபட்டு விழுந்தோம் அப்படின்னு சொன்னா இன்னார் வருவாங்களா? இன்னார் வருவாங்களா? கொரோனா வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா, கான்ட்ராக்ட் பண்ணிட்டோம் கொரோனா அப்படின்னு சொன்னா இவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்க தான் அன்டச்சபிளா மாறிடுவீங்க. உங்களை தொடர்றதுக்கு உங்களே பயப்படுவான், உங்க வீட்டாரே பயப்படுவாங்க. யோசித்து பாருங்க. ஆகே discard yourself உங்கள் to சுயத்தை sail நீங்கள் through the storm. இந்த பயணத்தை செல்லும்படியாக உங்கள் சுயத்தை நிராகரிக்க வேண்டும். More than corona killing people, கரோனா ஒருவரை கொன்று போடுவதை it விட is mental illness நம்முடைய மன காய்ச்சலை, மூளை காய்ச்சலை நம்மை that is கொன்று killing போடுகிறது. them. ஒருவரை கொன்று that is போடுகிறது. killing them. ஒருவரை கொன்று So போடுகிறது. encourage someone. ஒருவரை I'm going to உற்சாகப்படுத்த continue on this theme. இந்த காரியத்தை நாம் மீண்டுமாக பார்க்க Domestic violence is increasing. இப்படியாக கலவரங்கள், போராட்டங்கள் அதிகரித்துக் Suicide கொண்டே is இருக்கிறது. increasing. தற்கொலைகள் அதிகரித்துக் கொண்டே Today I read in a paper, இன்றைக்கு நான் நியூஸ் வாசித்த பொழுது in one train journey, ஒரு ரயில் பயணத்தில் hundreds are traveling in that train. நூற்றுக்கணக்கான மக்கள் பயணம் I செய்து forgot that train. அந்த Its name. பேர் எனக்கு தெரியும். 80 people died. 80 மக்கள் 80 people இறந்தனர். died. 80 மக்கள் மரணத்தை I don't know what was the reason. என்ன காரணம் என்பது எனக்கு Are you தெரியும். here? கவனிக்கிறீங்களா? I read in a paper, இந்த நியூஸை நான் செய்தித்தாளில் one படித்தேன். husband ஒரு கணவன் killed his own wife தன்னுடைய மனைவியை கொன்று போட்டார். using a poisonous snake. ஒரு விஷத்தன்மையான பாம்பை கொண்டு He used a poisonous snake விஷத்தன்மையான பாம்பை கொண்டு கொலை செய்தார். to kill his own wife. தன்னுடைய மனைவியை கொன்று போட்டார். Made that snake bite her. அந்த மனைவியை பாம்பு கடிக்கும் விதமாக செய்து died. விட்டார். அவள் மரணம் I சந்தித்தாள். believe நான் அதை விசுவாசிக்கிறேன். more than the snake's poison, அந்த விஷத்தை காட்டிலும் his poison, the poison that he had in his heart, தன்னுடைய மனதிலே வைத்திருந்த விஷமே அவனை கொன்று that would போட்டது. have killed her. அவளை கொன்று போட்டது. Good that she died. அவள் செத்து போனது நல்ல காரியம்தான். That's what I believe. அதை தான் நான் விசுவாசிக்கிறேன். என்ன விஷம் பிரதர்? அந்த பாம்புக்குள்ள இருக்கிற விஷத்தை விட அவனுக்குள்ள எவ்வளவு பயங்கரமான விஷம் இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அந்த விஷம் தானே பாம்பை கொண்டு வந்து அவளை கடிக்க வச்சு சாக வச்சுது. இவெல்லாம் மனுஷனா? செகண்ட்லி, இரண்டாவதாக வேல்யூ லைஃப். உங்களுடைய ஜீவனை மதிப்பிட வேண்டும். to experience peace in the storm. புயலுக்கு மத்தியில் சமாதானத்தை அனுபவிக்க உங்கள் ஜீவனை, வாழ்வை மதிப்பிட value வேண்டும். life. சரியான மதிப்பிட வேண்டும். Turn to somebody and say value life. உங்கள் ஜீவனை மதிப்பிட வேண்டும். In this crucial times, இந்த கடினமான சூழ்நிலையிலே, tough times, கடினமான சூழ்நிலையிலே, terrible times, பயங்கரமான சூழ்நிலையிலே we should value life நாம் ஜீவனை மதிப்பிட so that வேண்டும். we can experience peace in the midst of the storm. இந்த புயலுக்கு மத்தியில் சமாதானத்தை நாம் Acts அனுபவிக்க chapter number 27, அப்போஸ்தலர் 27வது verse அதிகாரம் number 18. 18வது வசனம், I will read verse number 19. 19வது வசனம். The next day, மூன்றாம் நாளிலே
Then on the third day, second day, I said they threw some of the ship's cargo overboard. இப்படியாக சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். What happened the next day? அடுத்த நாள் என்ன நடந்தது? Still the storm was so fierce. இன்னும் கடுமையாக புயல் வந்தது. Next day what happened? மூன்றாம் நாள் என்ன நடந்தது? Then on the third day, மூன்றாம் நாளில் with their bare hands, தங்களுடைய சொந்த கைகளினால் they threw overboard some of the ship's gear. கப்பலின் தடவாளங்களை Can எடுத்தெறிந்தார்கள். you imagine? கற்பனை செய்து பார்க்க These முடிகிறதா? people throwing the ship's gear. அங்க கப்பலின் தளவாடங்களை You know, எடுத்தெறிகிறார்கள். this ship's gear had so much value. அதற்கு மதிப்பு அதிகமாக It is இருந்தது. so expensive. அது மிகவும் விலையேறப்பட்ட காரியம். It is so essential. அது மிகவும் முக்கியமான காரியம். Essential tool. முக்கியமான காரியமாக Essential கருவியாக instrument இருந்தது. for their journey. தங்களுடைய பயணத்தை கொண்டு செல்ல முக்கியமான Now கருவியாக suddenly, இருந்தது. திடீரென this expensive tool விலையேறப்பட்ட இந்த lost கருவி its value. தன்னுடைய மதிப்பை இழந்தது. They threw the ship's gear. இப்படியாக தளவாடங்களை எடுத்து Can you போட்டார்கள். imagine? கற்பனை செய்ய It முடிகிறதா? lost its value. தன்னுடைய மதிப்பை அது இழந்து விட்டது. When people struggle with their life, இப்படியாக வாழ்க்கையில் ஒரு போராட்டங்களை சந்திக்கிற when பொழுது they struggle between life and death, மரணத்திற்கும் ஜீவனுக்கும் நடுவாக that போராட்டத்தை is the time they realize அந்த நேரத்தில் இதை it உணர்கிறார்கள். is not the money, அது பணம் அல்ல, it is not the possessions, அது உடைமைகள் அல்ல, it is not the gold or silver, அது தங்கமோ வெள்ளியோ அல்ல, it is not the material things. அந்த பொருள் சார்ந்த காரியம் அல்ல. When they are in the deathbed, அவர்கள் மரண படுக்கையில் இருக்கும் you know, பொழுது last days, கடைசி they want நாட்களில் everyone to come and see them. எல்லோரும் என்னை வந்து பார்க்க They வேண்டும் want to என்று talk to them. ஒருவரோடு ஒருவர் பேச When they were விரும்புகிறார்கள். healthy, அவர்கள் when ஆரோக்கியமாக they were இருந்த strong, பொழுது அவர்கள் பலனோடு இருக்கும் they பொழுது never had time for others. மற்றவர்களுக்கான நேரம் So செலவழிக்கவில்லை. selfish. மிகவும் சுயநலத்தோடு Now on வாழ்ந்தார்கள். the sick bed, deathbed, இந்த மரண படுக்கையில நோய் படுக்கையில they இருக்கும் பொழுது suddenly realize, திடீரென உணர்கிறார்கள், ஐயோ, ஐயோ I failed to value people. மனிதர்களை நான் மதிப்பாக Now நினைக்கவில்லை. I regret. இப்பொழுது நான் வருந்துகிறேன், They repent. இப்பொழுது வருந்துகிறேன். Are you here? Suddenly திடீரென everything loses its value. எல்லாவற்றோட மதிப்பு அங்கே இழக்கப்படுகிறது. The money, இந்த பணம், the material things, பொருள் சார்ந்த they காரியம் were running after, இப்படியாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். suddenly loses its value. திடீரென மதிப்பு இழந்து விட்டதே. And now இப்பொழுது they want people. அவர்களுக்கு ஜனங்கள் தேவைப்படுகிறது. Child of God, தேவை பிள்ளைகளே, money and material things are useful. பணமும் பொருளும் நமக்கு தேவைதான். We need money. நமக்கு தேவைதான். We need material things. நமக்கு பொருள் தேவைதான். We need possessions நமக்கு உடைமைகள் தேவைதான் in our life journey. நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே. But you know, when storm strikes, ஆனால் புயல் நம்மை நெருங்கும் பொழுது we don't know how much these material things will come to our rescue. இந்த பணமும் பொருளும் நம்மை எப்படி பாதுகாக்கும் We என்று don't know, நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது. But I believe ஆனால் நான் more விசுவாசிக்கிறேன், than these money and material things, இந்த பணத்தை விட பொருளை விட people will come running ஜனங்கள் ஓடி to வருவார்கள் be with you, உங்களோடு கூட sit இருப்பதற்காக, beside your sick bed, உங்களோடு கூட to உட்காருவதற்காக, comfort you, உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக. make friends with ordinary people. எல்லோரோடும் சமாதானமாக இருங்கள். Let us empty our hearts, நம்முடைய மனதை, இருதயத்தை அங்கே காலியாக வைத்துக் cravings of material things. இங்க பொருளை நோக்கி, பணத்தை நோக்கி நாம் ஓட வேண்டாம். Someone said like this, இப்படியாக ஒருவர் சொல்லுகிறார், be willing to be poor without possessions than to perish with them. உடைமைகளால் அழிந்து போவதை விட நீங்கள் ஏழையாக தரித்திரனாய் வாழ்வது நலம். Turn to somebody and say, இப்படியாக சொல்லுங்கள், be willing to be poor without the possessions than to perish with them. உடைமைகளால் அழிந்து போவதை விட அவை இல்லாமல் தரித்திரனாய் வாழ்வதே நலம். Pentecost Sunday, பெந்தெகோஸ்தே ஞாயிறு அன்று look to God and say, தேவனை நோக்கி பாருங்கள், Spirit of the living God, பரிசுத்த ஆவியானவர் come inside me, என்னோடு கூட வாருங்கள், fill me, என்னை நிரப்புங்கள், take control, ஆளுகை செய்யுங்கள். let myself go. என்னுடைய சுயம் அங்கே I am போகட்டும். willing to throw myself. என்னுடைய சுயத்தை நான் எரிய விரும்புகிறேன். Let this be a prayer. இதுவே நம் ஜெபமாக More than இருக்கட்டும். speaking in tongues, அந்நிய பாஷையில் பேசுவது அல்ல, being filled in spirit, ஆவியில் நிரம்புவது அல்ல. this is what we should do. இதுவே நாம் செய்ய வேண்டிய காரியம்.